வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சினிமாவில் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்தது வந்து உலகநாயகன் கமலஹாசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லேட்டஸ்டாக வந்து சவுண்டில் வந்து அவர் ஆரம்பத்துலேருந்தே நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ராஜபார்வையிலலாம் அந்த காலத்திலேயே ட்ரை பண்ணதை வந்து நம்ம சிங்கிதம் சீனிவாசராவ் பாராட்டு விழாவில் சொன்னார். சத்யா படத்துலலாம் வேற விதமான சவுண்டெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. சத்யா மகாநதியெல்லாம் அவங்களுக்கு மகாநதிக்கு பெஸ்ட் சவுண்டுக்கு வந்து அவார்டு கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து விஸ்வரூபத்தில் முதல் தடவை RO3D அது கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி டால்பி கொண்டு வந்தார். இதில் குருதி புனலில் விஸ்வரூபத்தில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபைட்டெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக அந்த தண்ணி சொட்டுறதெல்லாம் கரெக்டாக பக்காவாக இதுவாக இருக்கும். ஆலவந்தான் படத்தில் வந்து அந்த வெஹிக்கிள் சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நிஜமான வெஹிக்கிள் சவுண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க சொன்னாங்க, அந்த கூலி படத்தில் சவுண்ட் டிசைனர்ஸாக ஒர்க் பண்ணவங்க அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் அவர் ரொம்ப காலமாகவே ட்ரை பண்ணுறாரு, புது புது விஷயங்களாக அவர் வந்து முயற்சி பண்ணி அதை வந்து பிரமாதமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டியிருக்காங்க. அந்த ஆலவந்தானில் வரக்கூடிய அந்த சவுண்டு, விஸ்வரூபம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஃபைட்டு, அந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. சத்யால வந்து உடம்புல அடிபடுறதெல்லாம் வந்து நிஜமா அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் இதை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து அவங்க பாராட்டியிருக்காங்க. அவர் வந்து மிக முக்கியமானவர், இந்த மாதிரி இன்னோவேஷனுக்கு வந்து அவர் தான் வழிவகுத்தாரு அப்படின்னு சொல்லி கமல் சாரை வந்து பாராட்டியிருக்காங்க. கூலி படத்தோட சவுண்ட் டிசைனர்ஸ். கூலி ஆடியோ லான்ச்சில் ரஜினி பேசின ஒரு இது பார்த்தேன், ஒரு கிளிப்பிங் இப்போ பார்த்தேன். என்னன்னா ஒரு முக்கியமான சீனா, அது வந்து கேமரா எங்கேயோ இருக்கும் லான்ச் ஷாட்ல. ரஜினி பேசுறாரு, டைலாக் ஏதோ தப்பா விட்டாராம், தப்பு கரெக்டா சொல்லலை போல் இருக்கு டைலாகு. டேக் ஓகேன்ட்டாராம் இவர். அவர் நினைச்சிருக்காரு, ரஜினி நினைச்சிருக்காரு க்ளோஸ் அப்ல வச்சு இன்னொரு ஷாட் எடுப்பாங்க, பேக்கப்ன்ட்டாரா. என்ன சார் பேக்கப்பா, ரொம்ப முக்கியமான டைலாகு, நான் தப்பா சொல்றேன், டப்பிங்ல பாத்துக்கலாங்கிறீங்க, என்ன சார் இது அப்படின்னு அவர் ஆச்சரியமா பார்த்துருக்காரு லோகேஷை பார்த்து. இது வந்து என்னன்னா, லோகேஷ் வந்து கேர்லெஸ் ஆயிட்டாரா இல்ல ஒருவேளை வேணும்னே பண்ணாரா என்னன்னே புரியல. அந்த சீன் எதுவும்னு எனக்கு தெரியல. நான் நேற்று நைட்டு படம் பார்த்தேன். அதாவது இது என்னன்னா, ஒரு வெட்டியான் படம். இது நம்ம பிதாமகன்ல விக்ரம் நடிச்சிருப்பார்ல வெட்டியானா. அதாவது அந்த தொழில் பண்றது நம்ம தப்புன்னு சொல்லலை, பட் ஒரு கதாநாயகனை வந்து இந்த மாதிரி காமிச்சிருக்காருங்கிறது தான். அதாவது வில்லனுக்கு வந்து வில்லன் வந்து மிகப்பெரிய ஆளு, அவன் வந்து ஹார்பரே அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, போலீஸே அவனை பார்த்து பயப்படுறாங்க, 2000 பேர் அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க, அவன் நினைச்சா போலீஸே கொள்றான். அந்த மாதிரி பவர்ஃபுல் நாகார்ஜுனா, ஷோபின் ஷக்கீர்லாம். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒருத்தரை கொன்னுட்டாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு வந்து தெரியாதான். அதுக்காக வந்து அவங்க சத்யராஜ் வந்து ஒரு உட்காந்துக்கிட்டே எரிக்கிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மின் தகனம், அதை இதை கண்டுபிடிக்கிறாரு. ஒன்று அந்த மாதிரி இன்னும் நிறைய தயாரிச்சு கூடியான அவரை மிரட்டி நிறைய தயாரிச்சு வாங்கியிருக்கலாம். இல்லைன்னா அந்த இரும்பு ஸ்டூலை சேரை திருடிட்டு போயிருக்கலாம். எதுவுமே பண்ணாம நீங்க இருந்து எங்களுக்கு மேனுவல் பண்ணி கொடுப்பாராம். அப்புறம் இவங்க வந்து ரஜினியும் ஸ்ருதியும் வந்து ஏதோ அவங்க வேற அதை ஆப்ரேட் பண்ண தெரியாம அவங்க ஏதோ பண்றாங்களாம். சுத்தமா 1% கூட லாஜிக்கும் இல்லாம, ஒரு கதையும் ஒர்க் பண்ணாம, 4 வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து 4 ஹீரோவை போட்டா படம் ஓடிடும்னு நினைச்சு மகாமட்டமான ஒரு படத்தை எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். இதுக்கப்புறம் இவரை மற்ற தயாரிப்பாளர்கள்லாம் புக் பண்ணவே பயப்படுவாங்க, அந்த அளவு மட்டமான படம். சுத்தமா ஒரு சீன் கூட நல்லா இல்லை. டோட்டலா இது வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் லியோ நல்ல படம் நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. லியோவே செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது, பட்டு இந்த படம் சுத்தமாவே டோட்டலா பிளாட்டா கனெக்டே ஆகாம எதுவுமே கனெக்ட் ஆகல. இது வந்து எதை நோக்கி போகுது அப்படிங்கிறதே இல்லாத ஒரு படமா ரொம்ப கேர்லெஸ்ஸா படத்தை எடுத்திருக்காரு. அடுத்த படம் அவருக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை ஏற்கனவே பேசினபடி கைதி 2, விக்ரம் 2 எல்லாம் பண்ணுவாரா, அப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைட்டா ஒரு இதை உருவனா மொத்தமா விழுந்துரும். ஒரே நாள்ல ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரனாவான், ஒரே நாள்ல ஒருத்தன் கீழே விழுவான். இது வந்து சினிமாவில் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு.
ஏன்னா மாநகரம் படத்துக்கு வந்து சில லட்சங்கள் தான் கொடுத்தாங்க லோகேஷுக்கு. மாநகரம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு மிகப்பெரிய சம்பளம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் மாஸ்டருக்கு அதை விட சம்பளம், விக்ரம்ல அதை விட கூட சம்பளம். இப்ப கூலிக்கு 50 கோடி வாங்கியிருக்காரு. அதாவது ஒரே நாள்ல மேல போலாம், ஒரே நாள்ல கீழேயும் வரலாம். இது நிறைய டைரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஒரு சைக்கிள் கூட இல்லாத ஒரு டைரக்டர் ஒரே நாள் நைட்ல கார் வாங்கினதெல்லாம் பார்த்துருக்கோம். புது வசந்தம் படம் வந்து ஹிட் ஆன அன்னைக்கு நைட்டு பார்த்தா கார் நம்ம இவருக்கு விக்ரமனுக்கு. அந்த மாதிரி பல உதாரணங்களை பார்த்துருக்கோம். லோகேஷ் வந்து ஒரு நல்ல இளைஞர். அவர் வந்து அடுத்த படம் கவனமா பண்ணி, அவர் கைதி 2 அதுக்கப்புறம் விக்ரம் 2 எல்லாம் கவனமா பண்ணி ஹிட் கொடுக்கணும். இந்த இது போனா போயிட்டு போகுது. அடுத்த படத்தை கரெக்டா கவனமா பண்ணுங்க லோகேஷ். ஆகஸ்ட் 15 இன்னைக்கு வந்து சுஹாசினியுடைய பிறந்த நாள். சுஹாசினி மணிரத்னம் அவங்க வந்து ஸ்கூல் படித்த காலத்துலேருந்து ஃபுல்லாக வந்து இங்கே தான் சென்னையில் தான் படித்தாங்க. கமல் வீட்டில் தான், கமல் தான் படிக்க வச்சார். அவங்க வந்து முதல்ல காலேஜ் சேர்ந்துட்டாங்க. காலேஜ் சேர்ந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேரணும்னு ஆசை. கமல் தான் சேர்த்து விட்டார். அவங்க வந்து கேமரா படித்தாங்க. இதில் டிஎஃப்டியில் வந்து கேமரா உமனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி கமல் சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறமா அவங்க வந்து அசோக் குமார்கிட்ட ஒர்க் பண்றாங்க. அசோக் குமார்கிட்ட கேமரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும் பொழுது நம்ம மகேந்திரன் சார் பாக்குறாரு. மகேந்திரன் வந்து பரமக்குடிக்காரரு. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, சாருஹாசன் கமலுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபேமிலி குடும்ப நண்பர். அவர் வந்து முள்ளு மலருமா அந்த படம்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நெஞ்சத்தை இல்லாத படம் ஆரம்பிக்க போறாரு. அவருக்கு வந்து ஒரு கதாநாயகி தேவை. சுஹாசினி கரெக்டா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சுஹாசினிக்கே தெரியாம இவங்க பாக்குறாங்க இது கரெக்டா இருக்குமா என்னன்னு அசோக்குமாரும் பாக்குறாங்க. அவங்க ஓகே கரெக்டா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு கேமரா அசிஸ்டண்டா இருந்த சுஹாசினிட்ட கேட்கறாங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு. நான் வந்து இவர்கிட்ட கமல்கிட்ட கேட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னோடனே, கமல்கிட்ட கேட்டோடனே உனக்கு நடிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக நடி அப்படின்ட்டாரு கமல். அதுக்கப்புறம் அப்படிதான் அவங்க கதாநாயகி ஆனது. அதுக்கப்புறம் அவங்க நேஷனல் அவார்டெலாம் வாங்கிட்டாங்க. சிந்து பைரவி படத்துக்கு வந்து சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வாங்கிட்டாங்க. சாருஹாசன் வந்து சிறந்த நடிகருக்கான தேசிய விருது தபரண கதா அப்படின்னு ஒரு கன்னட படம், அதில் போஸ்ட் மாஸ்டரா நடிச்சிருந்தாரு, போஸ்ட்மேனா, அதுக்கு அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ கமல் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, சாருஹாசன் நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, சுஹாசினி நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க, மணிரத்னம் வாங்கிட்டாரு. ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. ஸோ இன்று பிறந்தநாள் காணும் சுஹாசினிக்கு வாழ்த்துக்கள். அமீர் கான் எவ்வளோ பெரிய ஹீரோ ஹிந்தியில், அவரை கூப்பிட்டு வந்து அவரை வந்து ஒரு காமெடி வில்லன் மாதிரி கொண்டு வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, அமீர்கான் வந்து லோகேஷோட ஒரு படம் பண்ண போறதா பேச்சு இருந்தது. இனிமே அவர் உள்ளே விட மாட்டாரு, பாம்பேக்குள்ளேயே போக முடியாது, நம்பரை பிளாக் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு கேவலப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு அமீர்கானை. அமீர்கான் கெரியர்லேயே இது மிகப்பெரிய அசிங்கம். அவர் யாரு, ஷாருக் கான் சல்மான் கான் படத்திலே அவர் கேமியோ பண்ணதில்லை. பட் அவர் இங்கே வந்து கேமியோ பண்ணி அவரை கேவலப்படுத்தி காமெடியனாக்கி, அவர் காஞ்சா பீடி குடிச்சு பீடி நல்லா இருக்கு எனக்கு ஒரு கட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க.